பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? அண்ணா அதெல்லாம் ஓகேதான். இப்ப எதுக்கு ஐஷுவை வேற நிக்க வச்சிருக்க நீ? ஏன்டா என்னையும் வேற கூப்பிட்ட? டேய் சொல்லுனா. மரியாதையா குடுக்குறான் எனக்கு. அந்த மரியாதை உனக்கு போதும். நான் எதனால இப்ப எங்களை இங்க வெயிட் பண்ண வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல, உங்களெல்லாம் கூப்பிட்டு போட்டிக்கு போலாம் தான். என்ன கூப்பிட்டு எதுக்குடா? அவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு போனா ஒரு நியாயம் இருக்கு. டேய் மச்சான் உனக்கு புரியாது, அமைதியாடுறா. புரியாதனால தான்டா கேக்குறேன். என்ன எதுக்கு நான் போட்டிக்கெல்லாம் கூப்பிட்டு போறேன்? ஓ அஞ்சலியோட ஏதாவது வாங்கணுமா? அப்ப நீங்க போயிட்டு வாங்கனா நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். நீங்க போட்டிக்கு போயிட்டு வாங்க போலாம். அட இல்லம்மா, உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கதான் போட்டிக்கு போறோம். எனக்கு எதுக்குன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போட்டிக்கு? இப்பெல்லாம் எதுவும் வேணாண்ணா. நான் பெருசா எதுவும் இப்ப எடுக்க போறது கிடையாதுண்ணா. இப்பதான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பொட்டிக்கு போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்தனால இப்ப வேணாண்ணா. அட இந்த அண்ணன் பாசமா வாங்கி தர வாங்கிக்க மாட்டியாமா? ஹலோ ஹலோ அண்ணா, நீ பாசமா வாங்கி தர. ஏதோ உன் காதலிய பாக்க போற, அதுக்கு எங்களையும் கூட்டிட்டு போற அதானே? ஐயோ தங்கச்சிமா, அதெல்லாம் இல்லம்மா. உங்களுக்கு சாரி எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதனாலதான். ரொம்ப நாள் ஆசை நாளைக்கு நிறைவேற்றிக்கலாமேனா? அட இன்னைக்கே எடுத்து கொடுக்கணும்னு வேண்டிட்டேமா. யாருக்கிட்டனா? உங்க காதலி கிட்ட இன்னைக்கே வரேன்னு சொல்லிட்டீங்களா? என்ன அவந்திகா நீயும் சேர்ந்துட்டா? அவ போய் சொல்றா, அத நீ கேக்குற பத்தியா? நான் போய் சொல்றேன். ஆமா நீதான் போய் சொல்ற. அவங்க ரெண்டு பேத்துக்கும் சாரி எடுத்து கொடுக்கலான்னு தான் கூட்டிட்டு போறேன். அப்படியா? நான் உண்மையா சொல்றியானா? அட இந்த அண்ணன் ஆசையா சாரி எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேம்மா, அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லம்மா. சாரி கூட எடுத்து கொடுக்க கூடாதா? ஆனா நீ எடுத்து கொடுக்காம இருப்பியானா? இன்னைக்கே போலாம். நான் சாரி எடுத்து கொடுனா. ஆனா நான் சொல்ற பொட்டிக் தான். இது நல்லா இருக்கேடி. நாங்க ரெண்டு பேரும் சொல்ற பொட்டிக் போலானா? ஐயோ நீங்க சொல்ற பொட்டிக்குல நல்லா இருக்காது. ஸ்ரீ வித்யா பொட்டிக் போலானா? சூப்பரா இருக்கும் அங்க Dress. ஐயே இந்த பொட்டிக்குல ட்ரெஸ் நல்லாவே இருக்காது. நான் ஏற்கனவே பாத்துருக்கேன். யாருக்காக மச்சான் அங்க போய் ட்ரெஸ் பார்க்க போனேன்? போய மூடு கொஞ்ச நேரத்துக்கு. நீ என்னமோ ட்ரை பண்றடா, நான் என்ன ட்ரை பண்றேன்னு தான் எனக்கு புரியல. நீ கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. ஐயோ நாங்க சூப்பரா இருக்கும். நான் உண்மையிலுமே சே நல்லாவே இருக்காது. நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? அந்த பொட்டிக்குல ட்ரெஸ் நல்லாவே இருக்காது எனக்கு தெரியும். நான் கூட்டிட்டு போறேன் பேர் ஒரு பொட்டிக்கு. அங்க பொண்ணும் நல்லா இருப்பாங்க, ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கும். என்னன்னா? இல்லம்மா அங்க ஒரு பொண்ணு மாதிரி ஒரு பொம்மை இருக்கும்ல, அந்த பொம்மைக்கு கட்டின சாரி கூட சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன். பொண்ணுதா பொம்மைக்கானா? பொம்மைக்குதாமா. சரி எந்த பொட்டிக் சொல்ற? அதெல்லாம் எதுக்குமா போய் தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவேன். நீங்க வேணான்னு சொல்வீங்க, அதனால டைரக்டா கூட்டிட்டு போயிடுறேன். சரி ஓகே. நான் சொல்றேனே ஒரு பொட்டிக். அந்த பொட்டிக் இன்னைக்கு வேணானா? நீ சொல்ற பொட்டிக் இன்னொரு நாள் போய்க்குவோம். அட என்ன தங்கச்சிமா உனக்கு புரியலையா? நான் சாரி எடுத்து கொடுக்குறேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்ல தானே நான் போய் எடுத்து கொடுக்கணும். சரி கரெக்ட் தான். ஆனா ஒன்னு இருக்கேனா? என்னம்மா தங்கச்சி? அது ஒண்ணும் இல்ல. நானே பொட்டிக் வாடா வாடான்னு கூப்பிட்டா கூட நீ வர மாட்டேனா? ஆனா இப்போ நம்ம பொட்டிக் போலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதுவா தங்கச்சி? அப்பெல்லாம் உனக்கு சாரி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணலம்மா தங்கச்சி. இப்போ இன்னைக்குதாம்மா தோணுச்சு. இப்போ இன்னைக்கு உனக்கு தோணுச்சு, அதுக்காக நாங்க வரணும். எனக்கு ஒரு டவுட். நான் இப்போ எங்களுக்கு சாரி வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா, இல்ல போய் அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சா? என்னம்மா தங்கச்சி நீ எப்படி பேசுற? எந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க நீ? அதுவா அண்ணன் காதலிக்கிற பொண்ணுதான். அண்ணே அப்போ சாரி வாங்கி கொடுக்க நீ கூட்டிட்டு போல. நான் அந்த பொண்ணு ஃபேஸ் இன்னும் பார்க்கவே இல்லம்மா. எப்படிமா எனக்கு தெரியும்? என்னனே எங்க கிட்டயே மறைக்கிறதானே? ஐயோ என்னம்மா அப்படியெல்லாம் இல்ல நிலா. நம்ம வேற பொட்டிக்கு போலாமா? அந்த பொட்டிக்கு என்னாச்சு இப்போ? இல்ல நம்ம வேற பொட்டிக்கு போலாம் நிலா. நீ என்ன சந்தேகப்படுற நிலா? நானும் உன சந்தேகப்படலனா அந்த பொட்டிக்கே போலாம். என்ன ஒரு பொட்டிக்கு சொல்லிட்டு அங்க போகாம இருக்கலாமா? அங்கேயே போலானா? இல்ல நிலா, நான் வேற பொட்டிக்கு சொல்றேன். அங்க எனக்கு என்னமோ செட் ஆகாதோன்னு தோணுது. ஐயோ அண்ணா அங்க நல்லாவே செட் ஆகும். வானா போலாம். சே வேணாமா வேற பொட்டிக்கே போலாம். இல்ல நிலா எனக்கு புரியல. அண்ணன் போறேன்னு சொல்லும்போது வேணாம், இப்ப நீ போறேங்கற. அதுவாமா தங்கச்சி? நீ வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்றியானா? இல்லம்மா தங்கச்சி, நான் ஓபன் பண்றேன். நீ உன் வேலை நம்ம அதை பார்த்துட்டு அமைதியா இருனா. இதுக்கு நடுவுல என்னையும் கார்த்தியும் வச்சு நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க தெரியுதா? அட பாருமா, உன் காதலன் வந்திருக்கான். அவன் கூட பேசாம நாங்க வச்சு பேசிட்டு இருக்கோம். அவன் வேற நின்னுக்கிட்டே இருக்கான். அவன் என்ன உனக்கு கால் வலிக்கலமா? சாரிமா. தெரியாம நடுவுல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், பேசுங்கண்ணா. ஆமா நீலா நம்ம வேற பொட்டிக்கே போலாம். அதான் அண்ணனே சொல்லிட்டாரு. எதுக்கு வேண்டப்பா அந்த பொட்டிக்கே போலாம். இப்ப எதுக்கு அண்ணனும் தங்கச்சி சேர்த்து வச்சு அந்த பொட்டிக் போறேன்னு சொல்றீங்க? அதுவும் மச்சான் உனக்கு தெரியாது, என் தங்கச்சியோட காதலன் அங்கதாண்டா இருக்கான். என்ன? என் மண்டையில ஒரு இடியே வந்து விழுந்த மாதிரி இருக்கு. ஐயோ கார்த்தி என்ன புடிங்க கார்த்தி. என் மண்டையில இடியே விழுகிற மாதிரி இருக்கு கார்த்தி. ஹலோ இடி விழுந்தாலும் நாங்க புடிச்சுக்கலாம். சரி அமைதியாரு. வேற என்னமோ பார்த்துட்டு அமைதியாரு. லவ் பண்றது மேடம் அண்ணன் கிட்ட சொல்லிருக்கீங்க. நான் அது பரவாயில்ல. அவ என்னன்னா ப்ரப்போஸ் பண்றதே அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தாங்க. என்ன? ஆமாண்டி ஆமா. ரொம்ப ரொம்ப சூப்பர். உனக்கு கிடைச்சிருக்காலும் எனக்கு கிடைச்சிருக்காலும் ஃப்ரெண்டுனாலே உயிரை விடுறாங்கப்பா. நமக்குன்னு இப்படி வந்து வச்சிருக்காங்க பாரு. நீ சொல்றது தப்புமா? உன் ஆளுக்கு இருக்கிறது பையன் ஃப்ரெண்டு, என் ஆளுக்கு இருக்கிறது பொண்ணு ஃப்ரெண்டு.
பொண்ணு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தாடி உனக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணாரு. ஏ லூசு, அவர் ஃப்ரெண்டு கிட்ட தான் பூவையே கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. சூப்பர் சூப்பர், பேஸ் பேஸ்டி, இப்படியே வாழுங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ போலாமா பொட்டி? என்னன்னா வரியே இல்லையா? போலாமா தங்கச்சி? ஆமாண்ணா, இவ லவ் பண்ற அங்க போறா, நீங்க ஏன் அங்க போறீங்க? அட உனக்கு ஒண்ணு புரியலையாமா? எல்லா பொண்ணு பொட்டிக்கு வருவாங்கல்ல, நான் தேடின பொண்ணு பொட்டிக்கு ஏது வந்தானா? இது ஓவரா இல்லையாண்ணா உங்களுக்கு? ஒவ்வொரு பொட்டிக்கா போகணும், நீங்க அந்த பொட்டிக்கு மட்டும் போறேங்கிறீங்க. அதெல்லாம் அப்படிதாம்மா, அதை விடுமா. இப்ப அதுவா நமக்கு முக்கியம். உனக்கு சாரி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது ஒரு தப்பாமா? வாமா போலாம். பாருண்ணா, நீங்களே சாரி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என் காதல எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு சாரி, ஒரு கர்ச்சீஃப் இது கூட வாங்கி கொடுத்தது இல்லைண்ணா. அவன் கிடக்குறமா பைத்தியக்காரன், நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், வாமா. இதுதான் என்ன? நான் இப்ப என்ன பாவ பண்ணன்னு என் காதலுக்கு ஒல வைக்கிறடா நீ? நான் என்னடா சொன்னேன்? தங்கச்சிமா தான் நீ எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு சொன்ன, ஆமா தானேமா? ஆமாண்ணா. அம்மா அக்கா வரலையா? அவ வரலையா? உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, என்கிட்ட சொன்ன தலைவலின்னு காலையில இருந்து சொல்லிட்டு இருந்தா. சரி ஈவினிங் போல வரேன்னு சொன்னா, அதான் கேட்டேன். கால் பண்ண எடுக்கவே இல்ல. அவளுக்கு என்ன தலைவலி போல தூங்கிட்டு இருந்தா, நீங்களே போய் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொன்னா. சரிம்மா, அப்பவா நம்மளே போய் எடுத்துக்கலாம். டே அதுக்கு நானும் வரணுமாடா? டே லூசு, உன் காதலி கூட செட் பண்ணி கொடுத்துருக்கேன்டா வெளியில போகிறதுக்கு. போடா பைத்தியம், நான் ஒரு வார்த்தை கூப்பிட்டாலே அவ வருவா. இவர் செட் பண்ணி கொடுக்கறதுல தான் நாங்க போகணுமா? இல்லப்பா கார்த்தி, உன் கூட இங்க வர மாட்டேன்டா. இது தேவையா மச்சான் உனக்கு? வாய மூடிட்டு நின்றா. அந்த கோட்டை தான் தூக்கி தூரம் போட்டு வாங்குவேன். என்ன இந்த கோட்டு ஒன்னு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா? என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ண வச்சுக்கோ. அப்புறம் என்னமா அமைதியா வாமா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம பொட்டிக் போறோம், நம்ம வேலையை பாக்குறோம். ஐ எம் சாரி, நான் உங்க வேலை. சரிம்மா, உங்களுக்கு சாரி எடுத்து கொடுக்கறதுன்னு எங்களோட வேலையே. சாச்சா, அது உங்க வேலை, நான் உங்க ஆளை பாக்குறதுன்னு உங்க வேலையே. என்னம்மா இப்படி சொல்ற? உண்மையை தானே சொல்றேன். நீ யாரை வேணாலும் ஏமாத்த பாரு, ஆனா என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத, சரியா? சரி விடுமா. ஓடி வந்து அந்த பொண்ணு யாருன்னு கேட்டதே என்கிட்ட தான். ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஐயோ அம்மா, நீ அன்னைக்கு ஒரு பொண்ணை பாத்தியா? அது யாருன்னு கேட்க வந்தனா? மத்தபடி அந்த பொட்டிக் பொண்ணுன்னா எனக்கு தெரியாது. நான் பார்த்த பொண்ணு அந்த பொட்டிக் பொண்ணு கிடையாது. சரிண்ணா, அதுதான் உண்மையா இருக்கும். நீ சொல்றத நம்பாம இருப்பேனா? அதுதான் உண்மை. வேணா போலாம். நீ உண்மையா தானே இருப்ப. ஆனா நான் உன்னை கேட்டு நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச, மறந்துட்ட பாரு. என்னம்மா தங்கச்சி? அஜய் கிட்ட கேட்டனா உங்க ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சானா? என்ன எனக்கு புரியல. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சான். இல்லையே, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்கலையே, நான் விசாரிச்சிட்டேனே. நீ வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். அண்ணா எனக்கு ஒரு நீயே போய் விசாரிச்ச? அது இல்லம்மா, என் தங்கச்சியோட காதலனோட ஃப்ரெண்ட் இல்ல, அதான் கொஞ்சம் விசாரிக்கலான்னு. அதுக்கு நீ உன் தங்கச்சியோட காதலனை விசாரிச்சா பரவாயில்ல, அவங்க ஃப்ரெண்டையே விசாரிக்கிற? அது சொல்லிக்கிட்டாங்கம்மா, இவனை பத்தி தெரியணும்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு. அப்படியா? நான் எனக்கு ஏற்கனவே வேற காது குத்தியாச்சு, நீ வேற குத்திக்கிட்டே இருக்க பாரு, நான் ரொம்ப வலிக்குதுண்ணா. பரவாயில்லம்மா, அண்ணனுக்காக இது கூட இது பண்ணிக்க மாட்டியா? பண்றாங்கண்ணா, எனக்கு ஒரு வேலையில பாருங்கண்ணா. நான் கார்த்தி கூட பைக்ல தான் வருவேன். இல்ல நான் தான் கார்த்தி அண்ணா கூட போறேன். இல்ல நான் தான் கார்த்தி என்ன தானே கூட்டிட்டு போவேன். இல்ல நான் என்ன தானே, இந்த அன்பு தங்கச்சியை தானே கூட்டிட்டு போவீங்க. இந்த தங்கச்சிய காதலியவே எப்படி சமாளிக்கிறதுன்னு முதல்ல ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு வரணும்டா. போயிட்டு வாடா, கண்டிப்பா போயிட்டு வா, உனக்கு தேவை அது. ஏமா தங்கச்சி, போகும்போது என் காதலி கூட போய்க்கிற, வரும்போது உன்னை கூட்டிட்டு வரனே. தெரியுதுண்ணா, அப்ப நான் எப்போதும் ரெண்டாவது பட்சம் தான் எனக்கு தெரியுது. புரியுதுண்ணா. அட அப்படி இல்லம்மா தங்கச்சி. போதுண்ணா, ரெண்டாவது பட்சம் தான் உங்களுக்கு. அவதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நான் தான் தெரியாம கேட்டேன், சாரி. நான் விட்டுருங்க. சேமண்ணா வானா போலாம். ஐயோம்மா தங்கச்சி, உன்னையே கூட்டிட்டு போறேன். ஓஹோ, உனக்கு காதலை விட தங்கச்சி தான் முக்கியமா? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் பைக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து போலான்னு இருக்கேன். என் கூட யாரெல்லாம் நடந்து வராங்களோ தாராளமா வரலாம். ஆனா நடந்து போறது நீ போனா, நான் போய்க்கிறேன். சாமன் இருக்கும்போது எனக்கு என்னன்னா கவலை, நீ நடந்து போ. நான் வர கார்த்தி, நம்ம நடந்து போலாம். சரிம்மா, நம்ம நடந்து போலாம். ஆனா ரொம்ப நடிக்காத. ஏமா தங்கச்சி இப்படி சொல்ற? நான் சாமன் கூட போறேன்னு சொல்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த. நீ கண்டிப்பா பைக்ல தான் வருவ, எனக்கு நல்லாவே தெரியும். நீ நடந்து வராது என்ன நம்ப சொல்ற? என் தங்கச்சிக்கு என்ன ஒரு அறிவு, விட்டுருமா. சரி பொழைச்சு போங்க, நான் போங்க. நீங்க உங்க காதலி கூடயே சந்தோஷமா வாங்கனா, நடுவுல நான் என்ன டிஸ்டர்ப் பண்ண போற? போங்க. தேங்க்யூமா தங்கச்சி. என்னன்னா அவ விட்டு கொடுத்ததா நான் உன் பைக்ல வரணும்னா நான் வரலடா, போடா. ஆனா நானும் வரலனா. அப்ப ரெண்டு பேரும் வரல. வரலடா. நாங்க ரெண்டு பேரும் தனியா வரோம், நீங்க ரெண்டு பேரும் தனியா. என்னம்மா ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்லையேனா. அப்புறம் அவ தனியா வரேன்னு சொல்றா. எப்படி தனியா வரது? இல்ல நான் கார்த்தி கூட வர, சாமண்ண கூட நிலா போவா. இததானம்மா ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்றேன். அத நீ சொல்லும்போது யாரை ஏத்துக்க கூடாது, நான் சொல்லும்போது எல்லாரும் ஏத்துக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு காதலி. Thank you so much டா. என்னன்னா போலாமா உங்க ஆளை பார்க்க? ஏன் ஆளை பக்கம் நான் சத்தியமா போலமா. உங்க சத்தியம் பத்தியம்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. எதுக்காக போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னா, என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காதீங்க. உன்கிட்ட மறைக்க முடியுமாமா? வாங்க உங்க காதலிய பார்க்க நானும் ஆர்வமா தான் இருக்கேன். போலாம். நான் இன்ன வரைக்கும் பார்த்தது கிடையாது. போலாம். அப்புறம் முக்கியமான ஒண்ணு, இவனோட காதலனும் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். சரிம்மா, நீ என் காதலிய பார்க்க முடியுமான்னு தெரியல, அவளோட காதலனை பார்க்கலாம். ஏன் உங்க காதலிய பார்க்க முடியாது? அது ஒண்ணும் இல்லம்மா, நானே அந்த பொண்ணு ஃபேஸ் பார்த்தது இல்லல. சைக்கிள் கேப்ல எப்படி உருட்டணும்னு உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். சரிம்மா, விடு போலாம். இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா இங்கேயே நிக்க வேண்டியதான். டைம் ஆயிரும், அவங்க பொட்டிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமால, பொட்டிக் க்ளோஸ் ஆயிடுச்சான்னு கேட்டியா? இல்லையா, நான் க்ளோஸ் ஆகலையா. கேட்டுட்டியாமா? பொட்டிக்கு வரோம் நாங்க சொல்லிட்டோம், அவன் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டா. சூப்பர்மா. அந்த பொண்ணு
அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களாம். சரி சரி வா போலாம். போலானா போலாம். உன் கண்ணுல லேசா கண்ணீரா, என் கண்ணு தூவும் கடல் நீரா, குறையாத பாசம் ஒரு ஆறா, தினந்தோறும் ஏறும் பல நூறா, திட்டி திட்டினா கொஞ்சம் நடிச்சிருப்பேன், தென்றல் அடிச்சா கூட துடிச்சிருப்பேன், என்ன விட பல நேரம் ஒன்னா. ஹாய். ஹாய்ங்க, என்ன பார்க்கணும், என்ன பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, உங்களதான் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன இவ்ளோ ஓப்பனா சொல்லிட்டா? இரு சமாளிப்பேன் பருவான். ஐயரே, அத கொஞ்ச நேரம் அமைதியாரா. என்ன பார்க்கவா? ஆமா உங்களை பார்த்து என் தங்கச்சி 2 பேத்துக்கும் சாரி எடுத்து கொடுக்கலான்னு. ஓ, சாரி பார்க்க வந்திருக்கீங்களா? சரி வாங்க உள்ளார போலாம். சரிங்க. பொறுமையா கூட இது பண்ணலாம், ரொம்ப அவசரம்லாம் இல்ல. ஓகே, உங்க தங்கச்சி? என் தங்கச்சி எங்க இருப்பான்னு உங்களுக்கே தெரியும், உங்க ஃப்ரெண்ட் இருக்க இடத்துலதான் இருப்பான்னு தெரியும். ஓ, அஜய பார்க்க போயிருக்காளா? சரி வாங்க உள்ளார. அவ லவ் பண்றது அண்ணனுக்கும் தெரியும், உங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியும் போலடா. சே, இப்படி ஒருத்தவங்க இருக்கணும்டா. எனக்குன்னு வந்து வச்சிருக்கான் பாரு. ரொம்ப பண்ணாதடி. யாரு, நானா ஹேண்ட்ஸம்? நீயே தான் அமைதியா. ஹாய் ஹேண்ட்ஸம். ஹாய். உங்க தங்கச்சிக்கு ஏதாவது ட்ரெஸ் பார்க்க வந்திருக்கீங்க? இல்ல இல்ல. இவங்க உங்க தங்கச்சி தானே, என்ன பார்க்கணும்? ஹலோ, நான் அவனோட தங்கச்சி இல்ல. சரிங்க, என்னவா இருந்தது போங்க. சரி, நீங்க உள்ள ஸ்டாஃப் இருக்காங்க, அங்க போங்களே. நான் ஹேண்ட்ஸம் கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன். அவனுக்கு இங்க எந்த ட்ரெஸ் பார்க்க வேணா, எந்த பொண்ணுகிட்டே பேசணும்னு அவசியமும் இல்ல அவனுக்கு. ஐயோ ஹேண்ட்ஸம், சொல்லி புரிய வைங்க ஹேண்ட்ஸம். அவந்திக்க நீ போய் ட்ரெஸ் பாரு. பின்னாடி திரும்பினா செருப்பால் அடிப்ப, வாயை மூடிட்டு நின்று. லூசு, ஒரு பொண்ணு எவ்வளவு ஆசையா பேச வந்திருக்கு, பேசி கொஞ்சம் மதிக்கணும்ல. ஒரு பொண்ணாக்கும் சேர்த்தாவல மூடிட்டு. ஏதாவது பேசினா உனக்கு கொன்னு தள்ளினாலும் தள்ளிடுவேன். நீங்க இங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் இங்க வேலை செய்யற ஸ்டாஃப் தான். ஸ்டாஃபோட வேலையை மட்டும் பார்த்தா போதும். அதாவே பார்க்க போறேன். நீங்க நவருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் எடுத்தேன். அவன் எனக்காக தான் பார்க்க வந்திருக்கான். சாரி காட்டுங்க. ஓ, உங்களுக்காகயா? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. இருங்க, இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கூப்பிடுறேன். எதுக்கு? உங்களுக்கு சாரி காட்டுதான். மேடம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு அழகா ஒரு ஹேண்ட்ஸம் வந்திருக்காரு, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? அவர்கிட்ட பேசி கொஞ்சம் கடலை போடணும்ல. என்ன சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு? ஹலோ, நான் அவனோட லவ்வர். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இப்ப கிளம்பலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். ஐயோ, கொஞ்சம் சைட் அடிச்சுக்கிறீங்களே. லவ்வர்னு சொல்லாதீங்க. உங்களுக்கும் அவருக்கும் செட்டே ஆகல, எனக்கும் அவருக்கு தான் செட் ஆகுது. செட்டே ஆகலனாலும் வீட்டுல பார்த்த பையன் தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ சொல்ற உனக்கு ஒய்ஃப் ஆக போறவன். கொஞ்சம் தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? இல்லைன்னா வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு பண்ணாலும் பண்ணு. என்னங்க ஒரு சைட் அடிக்கிற கொஞ்சம் கடலை போடுறேன். அவர் என்ன லவ் பண்றாரா நான் பாக்கணும்ல. அவன் யாரையும் லவ் பண்ற முள்ளல, நான் அவனை லவ் பண்றேன், அவன் என்ன லவ் பண்றான். அவன் என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவான். கிளம்புறீங்களா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் அவர்கிட்டயே பேசி தீர்த்துக்கிறேன். நீங்க எதுக்கு இருக்க வரீங்க? இப்ப கிளம்பலன்னு வைங்களேன், மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல அதை கூட நான் செய்ய மாட்டேன். ஏதோ போனா போதுன்னு பேசிட்டு இருக்கே. கிளம்புங்க, மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. இங்க நிக்கிறது யாருன்னு தெரியல. ஷாலுக்காவே எனக்கு நல்லாவே தெரியும். நான் நினைச்சேன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவேன். ஐயே, இந்த ஹேண்ட்ஸம் கிட்ட பேச வந்தா அவ்வளவுதான் போல. ஹேண்ட்ஸம், நான் வரேன். ஏமா என்ன என்கிட்ட பேசணும்னு சொன்னி? ஐயோ வேணா ஹேண்ட்ஸம், என்னோட வேலையே போயிரும் போல உங்ககிட்ட பேசினா. உங்க வேலை போகாத மாதிரி நான் பாக்குறேன், நீங்க பேசலாம். டே கொஞ்சம் அடங்குறியா? அவங்க வேலை போகுதுன்னா எனக்கு தெரியாது, உன் வாழ்க்கை போயிரும், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? உன் காதலி முன்னாடி நின்னுட்டு தான் இருக்கேன். நான் நிக்கும் போது நீ இவ்வளவு தூரம் பேசுறியாடா? என்ன ஒரு திமிரு இருக்கு உனக்கு? அப்படி இல்லம்மா, அந்த பொண்ணு ஆசையா பேச வந்துச்சு. உன் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு. அந்த பொண்ணு ஆசையா பேச வந்தா நீ பேசிடுவியா? உன்னோட காதலியே நான் இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரிம்மா சரி, விடு விடு. ஒரு ஹேண்ட்ஸம் கிட்ட பேச வந்தது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுப்பா. தெரியுதுல, கிளம்புங்க. ஷாலுக்காவே எனக்கு நல்லாவே தெரியும். சொன்னா உங்களை வேலையை விட்டு கூட தூக்கிடுவாங்க. எனக்கும் அந்த கவ நல்லாவே தெரியும். நான் சொன்னாலும் வேலையை விட்டு தூக்காம இருப்பாங்க. ஹலோ, இருந்துட்டு போங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன் புருஷன் கிட்ட யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அவனோட காதலி. போதுமா, கிளம்புங்க. அவன் ஹேண்ட்ஸமா இருக்கா இல்லாம இருக்கா உங்களுக்கு என்ன? எனக்கானவன் எனக்கு மட்டும் ஹேண்ட்ஸமா இருந்தா போதும். ஹலோ ஹேண்ட்ஸம், இருந்தாலும் உங்க காதலிக்கு ரொம்ப பொறாமதான். எனக்கா இருந்துட்டு போட்டோம். அவார்டு கொடுத்துட்டீங்களா? கிளம்பு. இருந்தாலும் ஹேண்ட்ஸம், உங்க காதலி இருக்காளே ரொம்ப ஓவருங்க. சும்மா நான் பேசணும் தான் சொன்னேன், அதுக்கே இவ்வளவு தூரம் இது பண்ற. அவ்வளவுதாங்க, நீங்க 2 பேரும் சூப்பர் ஜோடி தான். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க விளையாட்டு கூட சொல்ல தேவையில்ல. கிளம்புங்க. ஹேண்ட்ஸம்னு சொல்ல மாட்டேங்க, விடுங்க. என்னமோ பண்ணிக்கோங்க, நீங்க கிளம்புங்க. ஏண்டி இவ்ளோ கோவப்படுற? அவங்க வந்து சைட் அடிக்கட்டுமான்னு கேட்பாங்க. உன்ன நான் விட்டுட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? சரி சரி விடு. உன் வேற என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியாரா? நான் இங்க தானே பேசிட்டு இருக்கேன். சரிங்க, நான் வரேன். நீங்க வாங்க, உள்ள ஒரு சாரி எடுத்து பாக்க. ஓகே, கிளம்புங்க, வரேன். என்னடா திமிரா? ஐயோ, எனக்கு திமிர் இருக்குமா? அதெல்லாம் இல்ல. நீ என்னோட காதலன், எனக்கு மட்டும் தான். சரியா? ஓகே ஓகேமா. காற்று வீசும் மாலையில் கடற்கரையில் நடை போடணும். முத்தனிதம் பாய்மரம் படகேறி திசை மாறணும். மொழி வீசிடும் இரு கண்கள் தான் வழி காட்டிடும் கலங்கரையா. கண் சேரவே மனமில்லையே என தோன்றினால் அது பிழையா. ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன்.
மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை